வாய்மை, அகிம்சை அறவழியை கற்றுத்தந்த நம் தேசத்தந்தை மகாத்மா காந்திஜியின் 156வது பிறந்த தினம். அதை நினைவுபடுத்தி கல்வித்தந்தை காமராஜர் நினைவு தினம், இந்திய குடியரசுத் தலைவர் 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று, அதேபோல் கீர்த்தனைகள் மகிமை அறக்கட்டளையின் சார்பில் நடத்தும் 21ஆம் ஆண்டு கிறிஸ்துவ கீர்த்தனை பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஃபவுண்டர் அட்வொகேட் தங்கசாமி அவர்களுக்கும், சேர்மன் கிறிஸ்டோபர் அவர்களுக்கும், வைஸ் சேர்மன் டாக்டர் ஜாஸ்மின் குணசிங் அவர்களுக்கும், ட்ரெஸரர் வின்பிரெட் அவர்களுக்கும், செக்ரட்டரி பிரின்ஸ் மேத்யூ அவர்களுக்கும் மற்றும் இங்கே மெம்பர்ஸ் இங்கே வருகை தந்திருக்காங்க. அவங்கள அனைவருக்கும் இந்த கீர்த்தனை இந்த பாடல்கள் நம்ம அருமையான நம்ம நிகழ்ச்சி இங்கே கீர்த்தனை மகிமை அறக்கட்டளை இங்கே அனைத்து கிறிஸ்தவ ஆலய பாடக குழுவினரும் இங்கே வருகை தந்திருக்காங்க. மிக அருமையாக பாடிட்டுருக்காங்க. இந்த கர்நாடக மியூசிக் இந்த அழியக்கூடாது அப்படின்னு இந்த கீர்த்தனை பாடல் தொடங்கியிருக்கிறாங்க. இது இன்னும் நல்லா மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இப்போ இருக்கும் காலத்தில் நியூவாக தான் எல்லாமே மியூசிக்கெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. இந்த பழைய ஓல்டு மாடல் அழிந்து கொண்டு இருக்கிறதுக்காக இப்போ எல்லாம் சேர்ந்து மெம்பர்ஸ் எல்லாமே அவங்க தலைவர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு பெருசாக இது வர வேண்டும் என்று, கர்நாடக மியூசிக் வர வேண்டும் என்று ஆரம்பிக்கிறதாக இருக்கிறாங்க. எல்லா சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க. எல்லா ஃபாதர்ஸ் அதேமாதிரி பாஸ்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே ஒற்றுமையாக நம்ம இதை அரவணைப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாளிலும் கீர்த்தனையின் மகிமை அறக்கட்டளையின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிறப்பு மிகு விழாவில் பல்வேறு திருச்சபையிலிருந்து கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல்களை பாடுவதற்காக அநேகர் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இது சிறப்பான முறையில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 21வது ஆண்டு. இந்த ஆண்டிலும் சிறப்பாக பாடுவதற்காக அநேகர் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் சிறப்பு விருந்தினராக நம் மத்தியிலே திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள், த மார்டின் குரூப்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்கள் அனைவருக்குமே திருச்சபையில் சார்பாக அவர்களை வாழ்த்துகிறோம். அவர் வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறோம். கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய முயற்சியும் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இதை திரும்ப இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுங்கன் அவர்களும் பவளம் ஜுவல்லர்ஸ் அவர்களை சார்ந்திருக்கிற அந்த குரூப்ஸை சார்ந்திருக்கிறவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருப்பதாக.